ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அம்மாவுக்கு பூரி செஞ்சேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த குருமா தான். பூரி மாவு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெசஞ்சு வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகும்போது கொஞ்சமாக போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து ரைஸ் வச்சுட்டு, முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு, சைட் டிஷ் வந்து வாழைக்காய் பொரியல் தான் செஞ்சுருந்தேன். க்ளீன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதுதான். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. இதை நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. நான் எப்படி செஞ்சேன்றத ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பூவை நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் வந்து கொதிக்க விடணும். வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு கடாயில் எண்ணெய், கடலைப்பருப்பு, கடுகு, அதுக்கப்புறமேட்டுக்கா வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்குனதுக்கு அப்புறமேட்டுக்கா வேக வச்ச அந்த வாழைப்பூவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். உப்பு பத்தலைனா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா வேக வச்சதுலேயே உப்பு இருக்கும். அது போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக தேங்காய், சோம்பு சேர்த்து இது கூட கலந்துக்கலாம். இதில் முட்டை கூட சேர்க்கலாம். நான் முட்டை சாப்பிடக்கூடாதுன்றதுனால தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். உண்மையாகவே துவர்ப்புலாம் இல்லாமல் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. வாழைப்பூவில் வந்து வெள்ளை எடுப்பாங்க ஒரு சிலர். ஆனால் இதில் எடுக்காம தான் நான் செஞ்சுருந்தேன். அம்மா எடுக்க வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. அது உடம்புக்கு நல்லது. முடிஞ்சால் நீங்களும் எடுக்காமல் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில்